அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அழைத்துள்ளார். மிகுந்த சிரமத்தோடு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. நமது ஆரம்பத்திற்கு சொன்னோம், விரைவாக முடிக்கணும், முயற்சி செஞ்சோம். இன்ஷா அல்லாஹ் வருகிற காலங்களில் இன்னும் விரைவாக முடிப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் முழு ஒத்துழைப்பு தரோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கான செயல்பாடுகள் என்னென்ன இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தும். இரண்டாவது, அடுத்த நான் தான் சொன்னேன், தொடர் நடந்துதான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு மாசத்துக்கு ரொம்ப லென்த் இருக்கிறதுனால 15 நாள் டைம். அதனால இந்த 15 நாள்ல அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் எப்பனா டிசம்பர் 5 வெள்ளிக்கிழமை எல்லாம் மனசு இருக்குங்களா? எப்ப எதுக்குன்னா இதை நான் செக்ரட்டரி சொல்லி அவங்க ஒரு டீம் சொல்லி ஒரு டீம் தெரியாம போறாங்கன்னா இங்க முடிவே இல்லாதபடி பப்ளிக்கா ஓபனா சொல்லிருக்கு. டிசம்பர் 5 வெள்ளிக்கிழமை உஸ்தாத் சொன்ன மாதிரி அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி வேலைகளை வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல ஆர்கனைஸ் பண்றது, ப்ரோக்ராம்களை வந்து இணைப்படுத்துறது, ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்து நீங்க தான் ப்ரிப்பேர் ஆகணும். உதாரணமா அல்லா வயசு மாணவர்கள் இவங்க 2 பேரும் டெய்லி ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் எல்லாத்தையும் சேர்க்கிறத விட அவங்க 2 பேரும் சேர்த்து ஈஸியா பேசணும். அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணமாக டெய்லி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு லாபம் செஞ்சுக்கலாமா? உங்க டீமை நீங்க பார்த்து உதாரணம் விஷாலா நம்ம வருங்காலங்கள்ல இதை பத்தி நினைக்கிறோம். இப்ப முதல் போட்டி, முதல் காம்படிஷன் லுகத் சார்ட் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் காம்படிஷன் 2 வந்து ஷரியத் சார் இஸ்லாம் ரிலிஜியஸ். இப்ப என்ன செஞ்சோம்னா உஸ்தாத் சொன்ன மாதிரி நம்ம என்ன மெட்டீரியல் கொடுத்தோம். இனி மெட்டீரியல் கொடுக்க மாட்டோம். ஒண்ணுக்கு மெட்டீரியல் கொடுக்க மாட்டோம். எப்படி வேணா செய்யும். அடுத்ததுக்கு மெட்டீரியல் கிடையாது, மெட்டீரியல் கிடையாது. 5 தலைப்பு, 6 தலைப்பு. இந்த 6 தலைப்புகளை எழுதி வச்சுட்டாலும் சரி, இளமை சாசா போலீஸ் போர்ட்ல போடுவோம். போலீஸ் போர்ட்ல போடுவோம். இந்த 6 தலைப்பு இருக்குன்னா முதல் தலைப்பு குர்ஆன். குர்ஆன்ல என்ன செய்யணும்? ஒரு குர்ஆன் இல்ல அது குர்ஆன்ல என்னன்னா குர்ஆனில் கூறப்பட்டுள்ள உயிரினங்கள். குர்ஆன் அல்லாஹ் நிறைய உயிரினங்களை சொல்றான். அந்த உயிரினங்கள் என்ன, அது சார்ந்த ஆயத்து என்ன, அதனுடைய தத்துவங்களை மட்டும் படிச்சாங்க. அதாவது குர்ஆனில் கூறப்பட்ட உயிரினங்கள். உதாரணமா அல்லாஹ் குர்ஆனில் அந்த நாளிலே அவர்கள் சிங்கங்களை கண்டு விரண்டு வருவார்கள். அவ சிங்கம் சார்ந்தவராய் யானை குட்டிவராய். அது நகலை பற்றி ஒரு சூறா, நம்முடைய ஒரு சூறா, பக்கராவுடைய ஒரு சூறா, அன்புக்கு ஒரு சூறா, இது மாதிரி என்னென்னலாம் நம்ம ஆயுதங்கள் நான் கூகுள்ல தற்காலே வருமா அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் மென்ஷன்ட் இன் தி குர்ஆன் அப்படி நீங்க தட்டினாலே எத்தனை ஆயுதங்கள், எத்தனை உயிரினங்களுக்கு, எத்தனை உயிரினத்துக்கு சார்ந்த ஆயுதங்கள் எல்லாமே நீங்கி அடிகள் சொன்ன மாதிரி அவசியமான சீக்கிரம் அவசியமான எல்லாமே எல்லாமே சரியான தலைப்பு. 2வது தலைப்பு ஹதீஸ். 2வது தலைப்பு ஹதீஸ்ல உறவு முறைகள் சம்பந்தமான ஹதீஸ். தந்தையை பத்தி, தாயை பத்தி, சகோதர சகோதரியை பத்தி, கணவன் மனைவியை பத்தி, உறவுகள் சார்ந்த சொல்லலே தியாகசாலை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் நிஜமான உறவுகள் முறையிலே பார்ப்பது அந்த ஹதீஸ். சரியா? 2ஆச்சா? 3வது குர்ஆன்
குர்ஆன்ல ஹதீஸ் ஹதீஸ் என்ன வேறு இந்த புக்குல கிதாபும் தஹாரத்து மட்டும் அரபிகள் ஃபிக்ர் வேசல் ஷாஃபிஈ ரியாதத்தை நீங்க படிக்கிற பாடம் தான் நீங்க படிக்கிறதா அது கிதாபு தஹாரா மட்டும் ஃபிக்ர் படிக்கிறீங்க போதும் என்ன பண்ணா போதும் கிதாபு தஹாரா மட்டும் வந்தா வேற எதுவும் என்ன செய்யல வாங்க. நாலாவது குர்ஆன் ஹதீஸ் ஃபிக்ர், நாலாவது சீரத். நாலாவது சீரத் என்னன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு மட்டும் கசஸ் நபியின் முதல் பாகத்தை மட்டும் பார்த்தோம். தமிழ்ல பார்த்தாலே அரபில கேட்க போறோம், எல்லாமே தமிழ்ல தான் கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். எதை பார்த்தா போதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அதுவுமே கசஸ் நபியில அபுல் சொல்லிருக்காரு, அது மட்டும் போதும். கஷ்டமா 4 ரவுண்ட் போச்சு, 5வது ரவுண்டு பிக்சர் ரவுண்ட். படம் என்ன படம் பார்த்துக்கலாம்? இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நினைவு சின்னங்கள் இஸ்லாமிய செங்கோட்டையில் இருக்குது. இது மாதிரி இஸ்லாமிய சின்னங்கள் இல்லையா? இஸ்லாமிக் மானுமெண்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவுல அந்த பிக்சரை பார்த்துக்க, அந்த பிக்சரை சார்ந்து படிச்சுக்க. தாஜ்மஹால், தாஜ்மஹால் யாருக்குன்னா எப்ப கட்டப்பட்டுச்சு, எதுக்காக கட்டப்பட்டாரு, அப்படி எதுக்கு அது எழுதுறதே அவசியமான செய்தியாளர். இஸ்லாமிக் மானுமெண்ட்ஸ் இன் இந்தியா, இந்தியாவுக்கு இஸ்லாமிய நினைவு சின்னங்கள். அந்த படத்தை காட்டுவோம், அந்த படத்தை சார்ந்த கேள்வி கேட்கும். நீங்க உடனே தாஜ்மஹாலை காட்டினையும் இதை யார் கட்டினா ஈஸியா கேட்க மாட்டோம். கொஞ்சம் கற்பா, கொஞ்சம் கற்பா. ஏதாவது இஸ்லாமிக் மானுமெண்ட்ஸ் தருவாங்க, ஆபூர் ஷரீஃப் எல்லாமே கேரளா கேலிக்கட்டில் இருக்கக்கூடிய முதல் கட்டப்பட்ட பள்ளி, சேரமான் கட்டப்பட்ட பள்ளி, அது எந்த ஊர்ல இருக்கு சொல்லுமா? சரியான இதெல்லாம் கேள்வி அந்த விளையாட்டு கட்டி இங்க இருக்கா இல்லையா? நம்ம கொச்சியில அந்த பிங்க் கலர் ஒரு பள்ளியாசம் இருக்குங்க, தீபா பள்ளியாசம். இது எங்க இருக்கு? திருவனந்தபுரம் இருக்கு. அப்ப அந்த தீப சரியாசம் இந்த மாதிரி இஸ்லாமிக் மானுமெண்ட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மானுமெண்ட்ஸ். இது பிக்சர் கடைசி லாஸ்ட் 6வது ரவுண்டு சவுண்ட். என்னது சவுண்ட்? என்ன சவுண்ட்ல கேட்கலாம் அப்படின்னா நபிவாக கேட்டது வாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பி இன்னி மஸ்ஸனில் துர்ர வஅன்த இது மாதிரி கேட்கலையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பி ஜஅல் ஆதம ஆமினா வர்ஸுக் அலைஹி ஸமா. இது மாதிரி நபிமார்கள் கேட்ட துஆ, அந்த துஆவை நீங்க அந்த துஆவை கேட்கணும். இந்த துஆவை எந்த நபி கேட்டாங்க, ஏன் கேட்டாங்க? சரியா? புரிஞ்சா? ربي لا تضرني فردا وأنت خير الوارثين. யாரு கிட்ட எதுக்கு கேட்டாங்க? சொல்லிட்டா முடிச்சு. யார் கேட்டா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. எதுக்கு கேட்டாங்க? குழந்தை பெறுவதற்காக. இதான் சரிங்களா? அப்ப 6 சுற்றுகள் இன்ஷா அல்லாஹ் இப்போதைக்கு கூடி நான் இன்ஷா அல்லாஹ் போட சொல்றேன். 6 தடவை குர்ஆன் எவ்வளவு நேரம்னா உயிரினங்கள் பறவைகள் எல்லாமே வந்து உயிரினங்கள் தான். 2வது ஹதீஸ்ல உறவு முறைகள் சார்ந்தது. 3வது புக்குல கிதாபு தஹாரா புக்கு மீசலையும் ரியாதுல் பார்த்தாங்க. 4வது சீரத் கசஸ்ல இப்ராஹிம் முதல் பார்த்தோம். 5வது பிக்சர் இஸ்லாமிய இந்தியாவுடைய இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். 6வது
சவுண்ட் மெதுவாக ஈஸியா கஷ்டமா இப்ப வருது இன்னைக்கு இருந்து கரெக்டா இன்ஷால்லா 14 நாட்கள் இருக்கிறது. தேதி 19 இந்த மாசத்துல 11 நாள் அடுத்த மாசம் ஏன்னா ரொம்ப தள்ளி போட்டா மறந்துட்டேன். அதே சொல்ற மாதிரி அன்னைக்கு காலத்துல அவன் அடிச்சு போடுறாங்க. அதனால 15 நாள் இப்படி வேலை இன்ஷால்லா என்ன செய்யணும் புரிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ். இது போல நல்ல நிகழ்வை நடத்துவதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய கல்லூரி முதல்வர்களுக்கும் இதற்காக அன்பானவருக்கு சேவையாற்றிய மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் குறிப்பாக இந்த போட்டி ஆரம்பித்ததிலிருந்து நின்று கொண்டு நம்மளை சுற்றி சுற்றி விழுந்த மோலனா இலியாஸ் அவர்களுக்கும் அதே போல மதிப்பெண்கள் வாரி வழங்கிய சல்மான் மோலன் அவர்களுக்கும் அதே போல சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய போட்டோ உடனே தள்ளி தள்ளி வேலைக்கு தள்ள அர்ஷத் மோலனாவுக்கும் இது மாதிரி எல்லாம் சொல்லாலும் செய்யலாலும் உங்களால் யாரெல்லாம் இதற்காக பாடுபட்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களெல்லாம் அழகிய நற்கூலியை எல்லாம் அனைவருக்கும் தந்துருவானாக. அதே போல எல்லா விதமான செயல்களிலும் அவருடைய நேரத்தை எல்லாம் மகிழ்ச்சி செய்வானாக. நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் இதற்கான கூலியை சோழத்தில் எல்லாம் அவங்களுக்கு தந்துருவானாக. வருகை விசாரணை தந்துருவானாக. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்றது இதனுடைய ஒரே நோக்கம் இன்மை வளர்ப்பதுதான், எதுவுமே இல்லை. இந்த 4 வார்த்தை இல்ல. இன்னைக்கு யார் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னா வருஷம் நாளைக்கு இந்த 4 வார்த்தைகளை அவங்க மறந்துட்டாங்கன்னா இது எந்த பிரயோஜனமே இல்லை. பயனே இருக்கணும். சிலதான் நிர்வாகிகளுடைய அல்லாஹும்ம இன்னா நஅஊது அல்லாஹும்ம இன்னா அஸ்அலுக இல்மன் நாஃபிஅ பயனற்ற கல்வி வ நஅஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ பயனில்லாத பயிற்சி படித்தது எல்லாம் நமக்கு பயன் தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்தும் கூலிகளை அவருக்கு தந்துடுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.